ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எல்ஐசியில் புதுசாக வந்திருக்க ஜீவன் உட்சவ், அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்ஐசி ஜீவன் சாந்தி, இந்த ரெண்டு ரிட்டையர்மெண்ட் பிளானையும் கம்பேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யார் முதலீடு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் 0லேருந்து 65 வயது உள்ள யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 30 வயசுலேருந்து 79 வயசு உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து முதிர்வு பலன், அதாவது மெச்சூரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி ஜீவன் உட்சவ் ஆகட்டும், அதே மாதிரி ஜீவன் சாந்தி, இந்த ரெண்டுலேயுமே மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் தரக்கூடிய ஒரு திட்டம் தான் இது ரெண்டுமே. அடுத்து டெத் பெனிஃபிட், இறப்பு பலனை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை ப்ளஸ் கேரண்டீட் அடிஷன், அதை ப்ரீமியம் கட்டக்கூடிய காலத்து வரைக்கும் கேரண்டீட் அடிஷன் எது இருக்கோ அது ரெண்டையும் சேர்த்து தந்துடுவாங்க. இந்த கேரண்டீட் அடிஷனுங்கிறது 1000 ரூபா சம்மர்ஷூடுக்கு 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் ப்ரைஸ், இப்போ 10 லட்ச ரூபா பாலிசினா 10 லட்ச ரூபா, அதுக்கப்புறம் அது வரைக்கும் சேர்ந்துருக்க அந்த அஷ்யூர் அடிஷ்னல் பெனிஃபிட், அதாவது போனஸு, அதுக்கப்புறம் நம்ம பென்ஷன் எதாவது வாங்கியிருந்தால் அதை கழிச்சிட்டு இது என்ன தொகை வருதோ அந்த தொகை, இல்லைனா 105% பர்ச்சேஸ் ப்ரைஸ், இது ரெண்டில் எது அதிகமோ அந்த தொகையை தந்துடுவாங்க. அடுத்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 16 ஆண்டுகள் வரைக்கும் கட்டலாம். எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஜீவன் சாந்தி இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு லம்சமாக அமௌண்ட் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியடு பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் 3லேருந்து 6 ஆண்டுகள், அதாவது ப்ரீமியம் கட்டி முடித்து 3லேருந்து 6 வருஷம் வெயிட் பண்ணி தான் நம்ம பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும். எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வெயிட் பண்ணி நம்ம பென்ஷன் வாங்கிக்க முடியும். ஸோ எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பென்ஷன் அதிகமாக கிடைக்கும். அடுத்து குறைஞ்சபட்சம் காப்பீடு, அதாவது மினிமம் சம்மர்ஷூட் அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி ஜீவன் உட்சவில் குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் குறைஞ்சபட்சமாக எடுக்கலாம். ஸோ கம்மியான அமௌண்ட் இருந்தால் கூட ஜீவன் சாந்தியில் நம்ம பென்ஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து கடன் வசதியை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் கடன் வாங்கிக்க முடியும். ஆனால் எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் பாலிசி எடுத்து 3 மாதம் ஆனாலே கடன் வாங்கிக்க முடியும். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஜீவன் உட்சவ் EEE வித் டேர்ம் ரைடர், அதாவது கொஞ்ச காலம் ஷார்ட் டேர்ம் பிளான் 5 வருஷம் இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேர்ம் ரைடர்லாம் எடுத்து டேக்ஸ் பெனிஃபிட் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் எல்ஐசி ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே டேக்ஸபிள் தான். ஏன்னா இதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இதில் வர ப்ரீமியம் கட்டுற அமௌண்ட்டு, அதே மாதிரி இது பென்ஷன், இது எல்லாமே டேக்ஸபிளில் தான் வரும். ஸோ அது ஒரு நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். அடுத்து பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி ஜீவன் உட்சவை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகையில் 10%, இப்போ 10 லட்ச ரூபா பாலிசினா 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு கிடைச்சிட்ருக்கும். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 6.73லேருந்து 13%, அதாவது நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பெர்சன்டேஜ் மாறும். அடுத்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். 35 வயசு, 10 லட்ச ரூபா காப்பீடு, 5 வருஷம் ப்ரீமியம் கட்டக்கூடிய ஜீவன் உட்சவ் ஆப்ஷன் 1. இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வரிகள் உட்பட 2,27,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். மொத்தம் 5 வருஷம் கட்டணும். 5 வருஷம் கட்டக்கூடிய மொத்த தொகை பார்த்தீங்கன்னா 11.42 லட்சம். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது
ப்ரீமியத்தில் வந்து 7 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15.3 லட்சம். அடுத்து வந்து கேரண்டட் அடிஷன், அதாவது 1000 ரூபா சம்மர்ஷூடுக்கு 40 ரூபா அப்படிங்கிற தொகையை கால்குலேட் பண்ணி எத்தனை வருஷம் ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. அடுத்து பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 11வது வருஷத்துலேருந்தே பென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பென்ஷன் தொகை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து 1 லட்ச ரூபா கிடைக்கும். இது வந்து 11வது வருஷம், அதே மாதிரி 12, 13 இப்படி வந்து தொடர்ந்து லைஃப் லாங் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 15.3 லட்சம் ப்ளஸ் வந்து 5 வருஷத்துக்கு கட்டியிருக்கக்கூடிய அந்த கேரண்டட் அடிஷன் வந்து ஒரு 2 லட்ச ரூபா. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து அவருக்கு கிடைக்கும். அடுத்து ஜீவன் சாந்தி, 35 வயசு, 10 லட்ச ரூபா காப்பீடு, 10 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. அதாவது முன்னாடி பார்த்த பாலிசியில் வந்து பாலிசியோட 11வது வருஷத்தில் வந்து பென்ஷன் கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த பாலிசிலையும் பென்ஷன் கிடைக்குன்னா 10 வருஷம் வெயிட்டிங் பீரியட் போடணும். ஸோ அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம் பாலிசி அப்படின்னா கூட நம்ம வந்து சிங்கிள் ப்ரீமியமாக தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது 11.4 லட்சம் வந்து சிங்கிள் ப்ரீமியமாக கட்டுற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்னா 12.3 லட்சமும், 5வது வருஷம்னா 17 லட்சம், அடுத்து 10வது வருஷம்னா 23 லட்சம் வந்து டெத் பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும். அடுத்து பென்ஷனை பொறுத்த வரைக்கும் 11வது ஆண்டு, அது பாலிசியோட 11வது வருஷத்துலேருந்து பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வருஷமும் வந்து 1,32,000 ரூபா வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் டெத் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 11வது வருஷம்னா 21.6 லட்சம், அடுத்து 12வது வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 20 லட்சம், அடுத்து 13வது வருஷம்னா 19 லட்சம், இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து 63 அப்படின்னு பார்க்கும்போது 11.76 லட்சம் வந்து கான்ஸ்டன்டாக கிடைக்கும். அதாவது அதுக்கப்புறம் மாறாது. அதாவது ப்ரீமியம் தொகையில் 105%. அது வந்து லைஃப் லாங் வந்து அதுதான் வந்து டெத் பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ முன்னாடி உள்ள பாலிசியை பார்க்கும்போது இந்த பாலிசியில் வந்து டெத் பெனிஃபிட், அதாவது இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்த 2 பாலிசிக்கும் முக்கியமான வித்தியாசம் பார்க்கலாம். உட்சவை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் கட்டுற மாதிரி இருக்கும். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரீமியமாக கட்டுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது உட்சவில் வந்து வருஷத்துக்கு வந்து 2,27,000 கட்டுறோம். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரீமியமாக கட்டிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்க்குறது வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ அடுத்து மொத்த ப்ரீமியம் பார்க்கலாம். மொத்த ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உட்சவில் வந்து 11.4 லட்சம், 5 வருஷம் வந்து கட்டுற மொத்த ப்ரீமியம் வந்து அவ்வளோ தொகை வந்து நிற்கும். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ப்ரீமியமாக 11.4 லட்சம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்த காப்பீடு வந்து 2 பாலிசிலையும் வந்து 10 லட்ச ரூபா தான். அடுத்து ஓய்வூதியம் பார்த்திங்கன்னா 16 வருஷத்துலேருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். உட்சவில் வந்து 1 லட்ச ரூபா தான் கிடைக்கும். ஆனால் ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 1,32,000 ரூபா கிடைக்கும். ஸோ 32,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சிங்கிள் ப்ரீமியம் லம்சமாக அமௌண்ட் இருந்தால் ஜீவன் சாந்தியில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிகமான பென்ஷன் தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு தெரிய வருது. இதுவே லம்சம் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறவங்க உட்சவே பண்ணிக்கலாம். அதில் இன்சூரன்ஸ் கவரேஜ் அதிகமாக இருக்குது. ஆனால் ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். அதாவது உட்சவை பொறுத்த வரைக்கும் சேம் அதே கண்டிஷன் தான். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பாலிசி எடுக்கிற மாதிரி. இப்போ ஒரே அமௌண்ட் நம்மள்கிட்ட இல்லை, ஒரு தனித்தனியாக பாலிசி. இந்த வருஷம் ஒரு பாலிசி, அடுத்த வருஷம் ஒரு பாலிசி, அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு பாலிசி. இப்போ இந்த வருஷம் எடுக்கிற பாலிசி வந்து 10 வருஷம் கழித்து பென்ஷன் தர மாதிரி, அடுத்த வருஷம் எடுக்கிற பாலிசி வந்து 9 வருஷம் கழித்து பென்ஷன் தர மாதிரி. இப்படி நம்ம எடுத்தோன்னா எல்லா பாலிசியும் கரெக்டாக அந்த 11வது வருஷத்தில் வந்து நமக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுத்துரும். ஸோ அதை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆண்டு ப்ரீமியம் அதே தான், 2 பாலிசிலையும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அடுத்து மொத்த ப்ரீமியம்னு பார்க்கும்போது உட்சவில் வந்து ஒரே பாலிசியில் வந்து மொத்தம் 5 வருஷம் கட்டுவோம். ஸோ 11.4 லட்சம். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் 5 பாலிசி இருப்போம். 5 பாலிசிலையும் ஒவ்வொரு வருஷமும் கட்டுற ப்ரீமியம்லாம் மொத்தமாக கால்குலேட் பண்ணால் 11.4 லட்சம் வந்து வரும். அடுத்து காப்பீடை பொறுத்த வரைக்கும் உட்சவில் வந்து 10 லட்ச ரூபா தான். ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எடுக்கிற பாலிசி 2.48 லட்சம். அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது அது அப்படியே இன்னொரு பாலிசி ஆட் ஆகுது இல்லையா, ஸோ 5 லட்ச ரூபா. அடுத்த வருஷம் போது 7.5 லட்சம். இப்படி வந்து 5 பாலிசின்னு வரும்போது 12.5 லட்சம் வந்து மாறி நிற்கும். அடுத்து ஓய்வூதியம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக பாலிசியோட 11வது வருஷத்தில் வந்து உட்சவ் வந்து 1 லட்ச ரூபா தரும்.
ஜீவன் சாந்தியை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக பாலிசியாக இருந்தாலும் எல்லாம் கரெக்டாக ஒரே டைமில் அதாவது பென்ஷன் தர மாதிரி தான் நம்ம எடுத்திருப்போம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாலிசி வந்து 24,000, அடுத்த செகண்ட் பாலிசி வந்து 23,000, அடுத்த 3வது பாலிசி வந்து 21,000 இந்த மாதிரி தரும். ஸோ மொத்தமாக வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னா 1,09,000 கிடைக்கும். ஸோ 9,000 எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் தனித்தனியாக ஒரு 5 பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா. ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தாலும் ஒரு 9,000 தான் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதுக்காக வந்து தனித்தனியாக ஒரு பாலிசி எடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ உள்ள ஜீவன் சாந்தியோட ரிட்டர்ன் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கும்னு எந்த ஒரு கேரண்டி கிடையாது. அது வந்து மாறலாம். அதே மாதிரி ஜீவன் சாந்தியில் வந்து ரிட்டனை விட என்ன சொல்கிறது, இது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு உற்சவம் எடுக்கிறதே என்னை கேட்டால் பெட்ரு. லம்சமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஜீவன் சாந்தியை கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா உற்சவம் தான் எப்படி பார்க்க போனாலும் பெஸ்ட்டு. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.